வானிலே மகேஷ், என் பெல்ட்டை காணோம். எங்க இருக்கு? அங்கதான் இருக்கும். நானே போய் எடுத்துக்கிறேன். மகேஷ், நானே எடுத்துக்கிட்டேன். அங்கதான் இருந்துச்சு. மகேஷ், டிஃபன் பாக்ஸ் பார்த்த? அது கிச்சன்ல தான் இருக்கும். நானே போய் எடுத்துக்கிறேன். நான் தான். தேங்க்யூ. டிஃபன் ரெடி. தேங்க்யூடி லூசு. ஸ்டேட்டஸ் போட்டாச்சு. ஓகே. டேய், என்னடா போட்டு வச்சிருக்க? Today's preparation of my பொண்டாட்டி. Thanks டி லூசு. அந்த குலமா இது. நான் கியூட்டின் தான் டைப் பண்ணேன். அது ஆட்டோ கரெக்ஷன்ல போடா புள்ள மூஞ்சி. இப்பே சரி பண்றமா. Today's preparation of my பொண்டாட்டி. Thanks டி லூசு கியூட்டி. கியூட்டி. இவனால கூப்பிட போறது. டேய் கவுடறா. மாத்திட்டேன்டி. மகேஷ், நான் புது கான்செப்ட்லாம் நிறைய பார்த்து வைக்கிறேன். அது சாயங்காலம் வந்தோடனே கியூட்டா பண்ணி நிறைய லைக்ஸ் வாங்கலாம். ஓகேவா? சரி சரி. ஓன் கான்செப்ட் கூட பண்ணலாம். சரி மகேஷ், பண்ணலாம். நீ கதவு பூட்டிக்கோ. ஓகே பை. பை. ஹலோ, இப்போதாம்மா பார்க்கிங் லாட்டே வந்திருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணட்டுமா? சரி ஓகே. சரிம்மா. ஹலோ. ஹலோ, உனக்கு நான் ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. நீ ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே நம்ம அது பண்ணுறோம். ஓகேவா? மா, நான் இன்னும் ஆஃபீஸே ரீச் ஆகலமா. அந்த வேலை தான் இருக்கேன். சரி மகேஷ், நேத்து நைட்டு நானும் ஒரு ரீல்ஸ் அனுப்பிச்சா பாத்தியாதா? பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருக்கு. ஏய், நல்லா இருக்கும் பாருடி. அது எவ்வளவு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தெரியுமா? நீ ரீல் செலக்ட் பண்றதுல தலையிடாதேன்னு. அது ஏன் வேலை, நான் பாத்துக்கிறேன். புரியுதா? பை. மாலு வல்லு கத்தாத, கடுப்பை வந்து ஏத்தாத, நொய்யு நொய்யுன்னு நொண்டாத, கோவத்தை கிளப்பாத. நல்லா தானே இருக்கு.
எனக்கெல்லாம் கிடையாது. ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோதான் இருக்கு, ஈஸி. ஓகே. இன்னைக்கு எடுக்கல ரீல்ஸ் செல்ஃபி. ஐயோ நிக்கிறானே. மகேஷ்மா கொஞ்சம் வேலையா இருக்கமா, அப்புறம் மட்டுமா? இல்ல ஒரு ஆளு. என்னது ஆளா? இல்ல ஒரு பையன். ஆளா பையனா? கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. சொல்றத கொஞ்சம் முழுசா கேளேன். சொல்லு. இது என்னோட மிகப்பெரிய ஃபேனு என் கூட ரீல்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கான். என்ன ரீல்ஸ் பண்ணுமா? மேடம் ப்ளீஸ் ஓபன் மேடம். ஐயோ அவன் வேற காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்கான். காலிங் பெல் அடி? ஆமா. என்ன பண்ணலாம் அவனை? நீ வீடியோ கால் வா. வீடியோ காலா? நீ வீடியோ கால் பண்ணா பேசினா போயிருவானா? நீ வாடி சொல்றேன். சரி ஓகே. இருடா வரேன். யாரா இருக்கும்? இருக்கான். இது ஒன்று எடுத்து தொலைதான் பாரு. யாரு? வெளியே தான் நிக்கிறான். அதெல்லாம் தெரியும், நீ காட்டு போ. காட்டு முதல்ல, நான் பாத்துக்கறேன். டேய் டேய் தம்பி, யாரா நீ? சார் வெரி குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டேய் தம்பி, யார்ப்பா நீ? இங்க என்ன பண்ற? சார் உங்க மிகப்பெரிய ஃபேன் சார் நானு. ஆனா உங்க வைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால டேய் பைத்தியம், என்னன்னு சொல்லிட்டோடா நாயா. சார் ஒண்ணு இல்ல சார், ஒரு போட்டோ ஒரு ரீல்ஸ் எடுக்கணும் அவ்வளவுதான் சார். ரீல்ஸ் செல்ஃபியா? உங்க ரீல்ஸ் எல்லாம் ஃபுல்லா பாத்துர்க்கேன் சார், எல்லா ரீல்ஸும் பாத்துர்க்கேன் சார். அப்படிதான் சார் அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்தேன் நானு. வீடியோஸ் பார்த்து வீட கண்டுபிடிச்சியா? எப்பறா? ஆமா சார், அது எப்படி தான் நடந்தது? அன்னைக்கு ஒரு நாள் மேடம்க்கு ஃபேன் சைடுல இருந்து ஒரு gift வந்தது. அந்த மேடம் அப்படியே ஓபன் பண்ணாங்க சார். ஓய்யோ அவங்க கியூட்டான எக்ஸ்பிரஷன் இருக்குமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இப்போ எனக்கு ஃபேன் சைடுல இருந்து gift வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்த்தா ஓய்யோ மார்வலஸான வேற லெவல் gift சார். அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுல இப்படி பாத்துட்டு வச்சீங்களேன் கொரியர் பேக், அதுல தான் சார் உங்க அட்ரஸ் இருந்தது. அத பார்த்து தான் சார் இங்க வந்தேன் நானு. மகேஷ் இட் இஸ் see the Google map. ஐயோ கையோ ஓடல காலும் ஓடல மேடம். டேய் முதல்ல உன காட்ரி. சார் ஒரு 10 மினிட்ஸ் தான் சார், ஒரு ரீல்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். டேய் தம்பி, உனக்கு சொன்னா புரியுதாடா? சார் செல்ஃபி சார். அங்க பாரு, வெளிய போன மாதிரி பண்றான் சார் வேற லெவல் ஆயிடுவா சார் நானு. சார் ப்ளீஸ் சார், லைக்ஸ் பறக்கும் சார். லைக்ஸ் அப்படியே பறக்கும். உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் மூளைக்குள்ள ஏதாச்சும் குழம்பிடுச்சா? முதல்ல இங்க இருந்து கிளம்பி போடா. ஐயோ அந்த எனர்ஜி இருக்கே, பாட பேசு ஹனி ரோஸ். ஏங்க அவனை திட்டி போ சொல்லுங்க. சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். ஐ நீட் திஸ் சார். அறிவுதா உனக்கு? ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போ. நான் வந்தேன் வை, அவ்வளவுதான் உனக்கு. போடான்றா. சார் போடா பொன்னாட பரதேசி. சார் நான் எவ்வளவு உங்கள்ட்ட டீசெண்டா பேசின்னு இருக்கேன். டீசெண்டா பேசுறியா? முட்டக்கண்ணா வந்தனா முழிய நோண்டுறோம் பாத்துக்க. சார் அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். இல்லப்பா கொஞ்சம் கிளம்பி போவேன். ஐயோ கோவப்படுறானே. ஏன் இப்படி முறைக்கிறான்? டேய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா வெறிச்சு பார்த்துட்டு இருக்க பெசப்பூச்சி? ஐயோ சார் சும்மா விளையாடுங்க சார். சும்மா ஜோக் கட்டல சார். எப்படி சார் இருக்கு? ஜோக் கட். ஏய் இப்போ நீ கிளம்பி போறியா இல்ல நான் கிளம்பி வரட்டுமா? சார் இதே மாதிரி தான் சார். ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுங்க சார். மேடம் சொல்லுங்க மேடம். சார் டேய் இப்போ நான் கிளம்பி வந்துறடா. வந்தா சீரா இரு பாத்துக்க. ப்ளீஸ் சார். மேடம் சொல்லுங்க மேடம். யோ கொஞ்சம் கத்தாம இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்க. யோசிக்கிறியா? கதுவா சாத்திட்டாங்களே, என்ன பண்றது? ஷிட். ஒரு ஐடியாவா? பெரிய ஐன்ஸ்டைன் இவ ஐடியாவா உதிக்கிறதுக்கு. என்னன்னு சொல்றீ? இன்ஸ்டா லைவ் போலாமா? இன்ஸ்டா லைவா? இந்த நேரத்துல அதுக்கு இன்ஸ்டா லைவ்? ஐயோ இன்ஸ்டா லைவ் போனா அதை பார்த்து அவன் பயந்து ஓடிடுவான்ல. ஹலோ மக்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். அதுக்காக தான் நான் இப்போ இந்த லைவே வந்தேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு உங்கள் எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால்
ஒரு சில ஃபேன்ஸ் அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு தோ வீடு வரைக்கும் வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இப்போ கூட ஒருத்தன் வெளியே வந்துட்டு உங்க கூட ரீல்ஸ் எடுத்தே ஆகணும், செல்ஃபி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றான். நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க. பாருங்க, இதோ காட்டுறேன் இருங்க. பாருங்க, இவன் தான் ரொம்ப டார்ச்சர் பண்றான். பாருங்க மக்களே. மக்களே வா மேடம், என்ன பண்றீங்க? பாருங்க இவனை. லைவ் எல்லாரும் உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்ட்டு. லைவா? மேடம் 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 ப்ளீஸ் மேடம், எதுக்கு மேடம் கேமராலாம் ஆன் பண்ணி லைவ்லாம் போட்டுக்கிட்டு? மேடம் தெரியட்டும் எல்லாருக்கும் நீ என்னெல்லாம் பண்றன்னு தெரியும். ஐயோ மேடம் மேடம் என்ன மேடம் இப்படி? நான் உங்களை என்ன நினைச்சேன் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் கேமரா ஆஃப் பண்ணுங்க மேடம். மேடம் 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 கை மாட்டி மேடம், கை மாட்டி மேடம். மேடம் 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 கது தரங்க மேடம். மேடம் மேடம் கது தரங்க மேடம். மேடம் பாருங்க மக்களே, கிட்ட கேட்டி உடைச்சிடுவார் போல. வெளிய போடா. மாமே சூப்பர் மாமேவா. வீடு எப்படி கண்டு டேய் பாருங்க மக்களே எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. மஜா ஓகே. என்ன கமெண்ட்லாம் எப்படி பண்றானுங்க? மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் கேமரா ஆஃப் பண்ணுங்க மேடம். ஐயோ மேடம் டாக்டிக் மேடம். சிப்பு மேடம் ப்ளீஸ் மேடம் போடா பின்னாடி. ஐயோ இரிட்டேட் பண்ணாதடா. டேய் இது பாருங்க கழுத்து நெருக்கி வரான். போடா பின்னாடி. இதோ பாருங்க நல்லா பாருங்க. ஐயோ ஏய் கிட்ட வராதடா. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இது வேலைக்கு ஆகாது. வீட்டுக்கு போயிருவோம். சிரிச்சிட்டே இரு. இப்படி சிரிச்சிட்டே இருந்தா எவ்வளோ அழகா இருக்கு. பிரேக்கப் ஆச்சுன்னா என்ன? லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? அதுக்காக சூசைடா பண்ணிக்க முடியும்? அவன் நல்லவன் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன ஹர்ட் பண்றான்ல. இப்போ அவன் தான் கால் பண்ணுறான். இந்த மாதிரி பல டிஸ்டர்பன்சஸ் வரதான் செய்யும். ஆனால் இதெல்லாம் நம்ம தானே கடந்து வரணும். உனக்கு நீ மட்டும்தான். இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகிறோம், ஆஃபர் லெட்டரை வாங்குகிறோம், லைஃப்பில் செட்டில் ஆகுறோம். ஓகே?
ஏய் உனக்கு என்னதான்டா வேணும்? ஏய் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா நீ? டேய் அதெல்லாம் எடுக்க முடியாதுடா. என்னடா பண்ணுவ? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல போச்சுனா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்கோ. ஏய் சீ போனை வை. டாக்ஸிக். ஹலோ ஹலோ ஹலோ. ஏண்டி ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன், மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேன், என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் புடிக்கலடா, எடுக்க முடியாதுடா. என்னடா பண்ணுவ? சரி நம்ம தான் பிரிஞ்சிட்டோம்ல, அப்புறம் ஏண்டி ஊரலா போய் நான் தான் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க நீ? ஏய் நீ பண்ண வேலைக்கு உன்னை சந்தேகப்படுவேன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ என் நேரமும் என் போனை நோண்டி நோண்டி அது யாருன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி அழ வச்சதானடா நீ. இங்க பாரு, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனால நாளைக்கு எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பார்த்தாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை. அதனால தான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நானு. நான் 4 பேருக்கு நல்லது பண்ணதா இருந்துட்டு போட்டுண்டா? என்ன சொல்ற? தோ 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 இந்த எண்ணம் தான். உங்களால ஒருத்தர் கேரக்டர் அசாசினேட் பண்ணாம உங்க கோவத்தை வெளிப்படுத்த முடியாதுல்ல? ச்சே டாக்ஸிக். டாக்ஸிக் தான். நாங்க எல்லாம் டாக்ஸிக் தான். எங்க அம்மா காலத்துல ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்ப வேற மாதிரி வந்து நிக்கிறீங்க. என்ன இழவனே புரிஞ்சுக்க முடியும். புரியலனா அப்ப புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கோ? எதை சொன்னாலும் எதையா வந்து சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுப்பான் மனுஷன்? எப்படி புரிஞ்சுக்கிறது? நானமா ஹர்ட் பண்ணாம புரிஞ்சுக்கோ. என்ன ஹர்ட் பண்ணாம புரிஞ்சுக்கோ? என்ன ஹர்ட் பண்ணாம ஓவரா போயிட்டு நீ இந்த மாதிரி ஆச்சு பாய்கில கிழிச்சிருவேன். ஏய் தேவலாம மேல கை வைக்கிற வேலைய எல்லாம் வச்சுக்காத. நினைச்சிட்டு இருக்க மேல என்ன நீ கை வைக்கற? இங்க பாரு, இப்பலாம் புருஷன் கை வச்சாலே கேஸ் தெரி. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல சார், தெரிஞ்ச பொண்ணு தான் சார். அதெல்லாம் இல்ல சார், சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். டேய் டேய் இங்க வா. என்னடா? சார் ஒண்ணும் இல்ல சார், சும்மா தான் சார் பேசிட்டு இருக்கேன். அவங்க எந்த ஏரியா நீ? சார் என்ன சார் நீங்க ஏதோ அக்யூஸ்ட் ட்ரீட் பண்ற மாதிரி பேசுறீங்க. நான் என்ன சார் பண்ணேன்? சார் நான் எதுவுமே பண்ணல சார், தெரிஞ்ச பொண்ணு தான் சார். கேட்டு பாருங்க, சும்மா பேசி தான் சார் இருந்தேன். சார் சார் என்ன சார் பண்றீங்க? சார் நான் தான் சொல்றேன்ல, நான் எதுவுமே பண்ணல சார். சார் கேட்டுப்பா. சார் சார் சாவி சார். சார் சாவியை ஸ்டேஷன் வந்து வாங்கிக்கோ. சார் நான் எதுவுமே பண்ணல சார், தெரிஞ்ச பொண்ணு தான் சார். ஏதோ கோத்துல சொல்லிட்டு போறாங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். சார் You've answered pretty good. Good communication and good knowledge in current affairs. Thank you so much, sir. And you look confident also. It's more important for a woman in a man's world. Absolutely true. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற உமன் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் யூ ஸ்டில் திங்க் யூஆர் இன் அ மேன்ஸ் வேர்ல்டு. நீங்கள் இல்லாத இடமே இல்லை. எஜுகேஷன், ப்ரொஃபஷ்னல் ஜாப்ஸ், பாலிடிக்ஸ், என்டர்டெயின்மெண்ட், மீடியா, எவ்ரிவேர். அப்புறம் ஏன் இங்கேயே பாருங்க, யூ ஆர் மை சீனியர் பட் ஸ்டில். சொல்லுங்க தங்கம்மாள், வாட்ஸ் யுவர் வியூ ஆன் திஸ்? am I right? That's okay. நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் ஒரு 2 minutes எடுத்துப்பேன், பரவாயில்லையா? Go ahead. ஓகே. ஒரு பெரிய எம்என்சி, அங்கே ஒரு விமன் எம்ப்ளாயி ரொம்ப ஹை பொசிஷனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இட்ஸ் எ ரியல் ஸ்டோரி. ஓகே. ஸோ ஒரு நாள் அவங்களுக்கு அந்த கம்பெனியோட ஹெட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஷீ இஸ் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். உடனே கார் எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லார்கிட்டையும், அம்மா அப்பா ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு போகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்ல போகும்போது அவங்க அம்மா டக்குன்னு இன்டரப்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏய் நீ சொல்ல வரதெல்லாம் அப்புறம் சொல்லு, ஃபஸ்ட்டு நீ போய் சமையல் பண்ணுறியா? இன்னைக்கு மெய்டு வரவே இல்லை, பசங்கள்லாம் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. என் கால் நல்லா இருந்தால் நானே பண்ணியிருப்பேன்ல.
அப்படின்னு ஒன்னே பசங்க காலையிலேருந்து சாப்பிடல. ஒரு அம்மாவா அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் பட் அவங்களும் ஏதோ ஒன்று ஹாப்பியாக சொல்ல வந்தாங்கல்ல. ஸோ அதனால அவங்க கேட்குறாங்க, காலையிலேருந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் தானே இருந்தார், அவரை பண்ண சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஒன்னே அவங்க அம்மா, அதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது, நீ கூட கூட பேசாம முதல்ல போய் சமையலை பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு ஷி டசன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன் பட் டு கோ டு தி கிச்சன். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின் சார், இஃப் ஐ கேன் ஆஸ்க். ஓகே. நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு யார் சார் டின்னர் பண்ணி தருவா? ஆப்வியஸ்லி என் ஒய்ஃப் தான். ஆப்வியஸ்லி இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் சார் மேக்ஸ் அஸ் திங்க் we are in the men's world. Wow. Please wait. We will let you know. Sure. Thank you. தங்கம்மாள், யா சொல்லுங்க. உங்க ப்ரொஃபைல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். ஹலோ ஹலோ அக்கா, சொல்லுடி. நம்ம அபார்ட்மெண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை பத்தி அசிங்கமா வாய்ஸ் நோட் போட்டுருக்கான் அந்த உஷா. சீக்கிரம் குரூப்ல போய் பாருங்கக்கா. நீ ஃபோனை வை, நான் பார்க்குறேன். சரிங்கக்கா. அந்த தங்கம்மா இருக்கால, தங்கம்மா, அவ கூடயே ஒருத்தருப்பான்ல, அவனை நீ ஒரு சந்தேக பேர்வழின்னு சொல்றாள்ல, அவ எப்படின்னு நான் சொல்லட்டா? அவளும் அப்படிதாண்டி. அவ பிளாட்டுக்கு பசங்கெல்லாம் வந்துட்டு போறாங்க. ஹலோ. யோ இரியா பேசிட்டு வரேன். ஹலோ தங்கம்மா. சொல்லுங்கப்பா. சாரி டென்ஷன் ஆகுறாரு, இவன் வேற வந்துட்டு இருக்கான். ஹலோ 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 தங்கம்மா. கேக்குதாப்பா? ஹலோ கேக்குதாம்மா? ஹலோ பா, நான் அப்புறமா கூப்பிடுறேன்ப்பா. ஏம்மா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஏதோ பதட்டமா பேசுற? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வேங்கப்பா. சார் சாவி கொஞ்சம் வாங்கி கொடுங்க. ஃபோன் பண்ண சொல்லு. எவ்வளோ வச்சிருக்க? சார் காசு எவ்வளோ வச்சிருக்க? தன தடவையா சொல்லு. சார் ஒரு 500 ரூபா இருக்கும் சார். அங்கே ஒரு இளநீ கடை இருக்குல்ல, அங்கே போய் முத்துப்பாண்டி கொடுத்தான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிரு. சார் நான் வைக்கிறேன், கூப்பிட்றேன். சரிங்க சார். இரு போய் கேட்டு வரேன். சார் சாவி கேட்குறான் சார். சரி போ, கொடுத்துடுயா. வரண்டி. யோ எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்தாச்சு சார். டேய், நீ இந்த ஃப்ளாட்ஸ்ல இருக்க? இல்லை சார். உன்னதான் நான் ரோட்லயே வார்ன் பண்ணி அமிச்சேன்ல. மறுபடியும் இங்கே வந்திருக்க? முன்னவாடா, முன்னவா. எத்தனை தடவை சொல்லு. யாரு? ஏய், நீயும் பொம்பளை தானே? அறிவில்லை உனக்கு? ஏன் என்னாச்சு? என்னாச்சு? என்ன பத்தி தப்பா குரூப்ல போட்டு இப்ப என்னன்னு கேக்குற? வெக்கமால உனக்கு? ச்சீ, என்ன சீங்கற? நான் பண்ணது என்னமோ தப்புதான். ஆனா நீ பேசுற பேச்சுக்கு நான் பண்ணது நல்லதா போச்சு. இவன் இங்க என்ன பண்றான்? ஏய், உனக்கு என்னதான்டா வேணும்? அடியே இங்க பாரு, நான் பார்த்தத தான் வாய்ஸ் மெசேஜா போட்டேன். அத தெரியாம குரூப்ல போட்டு தொலைச்சிட்டேன். அதுக்காக நீ இப்படி வந்து இங்க நின்னு பேசிட்டு இருந்த, மரியாதை கெட்டு போறது. ஏய், என்ன மரியாதை கெட்றோம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? உன்னை பத்தி இப்படி தான் ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்கேனா? என்ன பத்தி ஊர் ஃபுல்லா பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? உன் வீட்ல பசங்க வந்துட்டு போற மாதிரியா என் வீட்ல பசங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க? நீ என்ன பத்தி பேசுறதுக்கு? ஓ, அப்ப எல்லாமே உண்மைதானா? நானாடி டாக்ஸிக், நீ தாண்டி உன்னால தாண்டி போலீஸ்காரன் 4 கிலோமீட்டர் நடக்கட்டான். சனியே உன்னெல்லாம் என்ன பேசிட்டு இருக்க போதே பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கறோம். மூஞ்ச மகரில பேசுற பாத்துக்க. ஐயோ அம்மா, என்ன மாதிரி நாடகம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேனோ நல்ல விளையாட்ட வேஷம் போட்டுருக்க. ஏய், அதன்
ஃபர்ஸ்ட் நீ வெளில போ. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வெளில போங்க. ஏய் இந்த பாரு மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். நிறைய இடத்துல சிசிடிவி கேமரால ரிப்பேர்ல இருக்கு. புதுசாலாம் ஆர்டர் கொடுத்துருக்கேன் சார். இப்படி இருந்தா யார் போறாங்க வராங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வீக்ல வந்துரும் சார். உன்னோட பெரிய தலைவலியா இருக்கா? ஏய் சொல்றேன் நில்லு. யார் இந்த பசங்க? நின்னு பதில் சொல்றீ ஃபர்ஸ்ட். சொல்லிட்டு போடி. இரு ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். உள்ள வாங்க. அக்கா நீ கொஞ்சம் உள்ள இரு. ப்ளீஸ் உட்காருங்க. சார் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லம்மா. கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சா? இல்லைம்மா இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க. பட் ஓகே. சார் ராகுல் எங்க? ராகுலா? அக்கா ராகுல் எங்க? மாடியில் இருக்கான். அவன் மாடியில் இருக்கான். ஓ சரி நான் பார்த்து. சரி ஓகே நீங்கள் பாருங்க. போலாம். ஆன்லைன் ரம்மிக்கு காசு இல்லைன்னு அந்த அம்மா மண்டையவே உடைச்சிட்டான் பாரு. பைத்தியக்கார. ஏ தங்கம் நீயே போயிட்டு வந்துடுறேன், நான் வரல. ஏன் நீயும் வரலாம்ல? இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீயே போயிட்டு வந்துரு. சரி. எங்க போனா? ராகுல் 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 டேய் கஷ்டப்படாதடா, உங்க அம்மாக்கு சீக்கிரம் சரியாயிடும். உங்க அம்மா நல்லா சமைப்பாங்களடா. வீட்டை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் பா அப்படி ஒரு வாசனை. எனக்கே வெக்கத்தை விட்டு உங்க வீட்டு கதவை தட்டி உள்ள வந்து ஒரு புடி பிடிச்சிடலாம் தோணும்னா பாத்துக்கோயேன். டேய் அழாதடா, இப்பதான் உங்க அப்பா வேற வந்துட்டாரே, அவருக்கு சமைச்சு போடுறதுக்குனே உங்க அம்மா எழுந்து வந்துருவாங்க, நீ வேணா பாரேன். எல்லாம் அந்த ராஸ்கலால வந்தது. அன்னைக்கு இத்தனைக்கும் அவன் என்ன பார்த்தான்டா, பார்த்துட்டும் திரும்ப வந்திருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்திருக்கணும். எல்லாம் அந்த ஆன்லைன் கேம்ஸ் அடிக்ஷன் இதனால வருது. பாவம் இதனால உங்க அம்மா மாட்டிக்கிட்டாங்க. நான் அந்த அம்மா அடிச்சேன். டேய் என்னடா சொல்ற? அன்னைக்கு நான் அம்மா அடிச்சேன். ராகுல் நீ கீழே போ, நான் பாத்துக்கிறேன். நீ கீழே போய் சொல்ல தானே போற? சொல்ல மாட்டேன்டா, நீ கீழே போன்னு சொல்றேன்ல. கீழே போய் சொல்ல தானே போற? ராகுல் போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல. கீழே போ. சொல்ல மாட்டேன்னு சொல்லு. டேய் ராகுல் சொல்றேன்ல, சொல்ல மாட்டேன்னு சொல்லு. நில்லு, எங்க போற? ஏய் கைய விடு ராகுல். சொல்ல மாட்டேன்னு சொல்லு. சொல்றேன்ல கீழே போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. கைய விடு ராகுல். ஏய் யாரா வாங்கல. ராகுல் சொன்னா கேளு. ஏய் வாயே. ராகுல் விடு ராகுல். ஏய் விடுங்க. மகேஷ் ஏய் சத்தமா கூப்பிடுறீங்க. மகேஷ். ராகுல் ராகுல் கைய விடு ராகுல். மகேஷ். ஏய் மகேஷ். மகேஷ் சொல்ல. மகேஷ். ராகுல் மகேஷ் விடுடா. மகேஷ் புடிங்களே. நான் கீழே வர மாட்டேன். கீழே வர மாட்டேன். போ. ஹலோ சொல்றா. மச்சான் எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு மச்சான். பிஸியா இருக்கியா? எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல சொல்லு. மச்சான் ஒன்றும் இல்லை, நீ தப்பாக எடுத்துக்கலன்னா ஒரு சின்ன ஹெல்ப் மச்சான். ஏன் என்னாச்சுடா?
அது பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. ஏய் என்னடா சொல்கிற? சின்ன பிரச்சனை மச்சான். அது பொண்ணு இப்போ அவ கூட தான் இருக்கா. மாதம் மாதம் அவங்க செலவுக்கு காசு கொடுத்தாதான் பொண்ணை பார்க்க முடியுன்றா. டேய் என்னடா அநியாயமாக இருக்கு. ஒரு 2 மாசமா கையில் காசு இல்லை, பொண்ணையும் பார்க்கல. சரி இப்போ உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது? ஒரு 8000 ரூபா இருந்தால் கொடு மச்சான். ரொம்ப அர்ஜென்ட்ரா. பொண்ணை பார்த்து 2 மாதம் ஆச்சுல்ல, ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குதுடா. ப்ளீஸ் மச்சான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ப்ளீஸ்டா. சார் நான் உனக்கு ஒரு 10,000 ரூபா அனுப்பிச்சி விட்றேன். போகும்போது பாப்பாவுக்கு எதனா வாங்கிட்டு போ. எனக்கு ஜிபே பண்ணிடுறியா? இதே நம்பர் தான். ஓகேடா. ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு நான் உனக்கு ஒரு மெசேஜ் போடுறேன் வந்துருச்சுன்னு. எனக்கு எப்போ கிடைக்குதோ உடனே திருப்பி கொடுத்துட்றேன் மச்சான். மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் எதுக்கு தேங்க்ஸ்லாம், வைடா. வச்சுட்டுமா? சரி ஓகே பாய். சொல்டா. மச்சான் நான் தான் மச்சான் பேசுகிறேன். மதுசூதன், நான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்ன மச்சான் பிஸியாக இருக்கியா? கொஞ்சம் ஒர்க்கு தான் மச்சி. வீடு கிரகப்பிரவேசம் அதான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன். உங்கள் வீடு கிரகப்பிரவேசமா? ஏய் வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்ஸ் தேங்க்ஸ். நீ வீடு வாங்க போகிறா? நானா? வீடா? அட போடா நீ வேற. ஒன்றா வந்தால் 10 வெளில போகுது. நான் இப்போ மச்சான் இதில் எங்கள் வீடெலாம் கட்டுறேன். இருக்கிற வேலையெல்லாம் தூக்கி காரன் கொடுத்துறானுங்க. கேட்டால் என்ன சொல்லுவானுங்க? அவங்க இருக்கிற இடத்துல படுப்பாங்க, கொடுக்குறத சாப்பிடுவாங்க. நம்ம ஏன் வச்சு அப்படிலாம் பண்ணோம்? ஹியூமன் லாஸ் இருக்குது. பாவம் அவனுக்கு தான் லாஸ். நம்ம தொழில் சுத்தமாக இருக்கும். எப்படி என் போன கம்பெனியில் அங்கே என் மேனேஜரு அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் வேலை. என்னை விட அவனுக்கு அதிக சம்பளம். எப்படி வேலையே தெரியாது, என்னை விட அதிக சம்பளம். போடான்னு வந்துட்டேன். எல்லா இடத்துலையும் அப்படிதான். அப்புறம் ஃபார்மா கம்பெனிக்கு தான் போனேன். செட் ஆகல மச்சான். இப்போ மார்க்கெட்டிங் தான் போயிட்டு இருந்தேன். அதான் உனக்கு மச்சான் சொல்கிறா கிரகப்பிரவேசம் வர சொல்கிற. ஆமாம். ஓ என்ன பண்ணுறது, கேட்கலாமா என்னன்னே தெரியலையே. கேட்க போகிற? ஒன்றும் இல்லை மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப்பு சொல்லு. அதான் இந்த மார்க்கெட்டிங் வேலை தான் உனக்கு தெரியுமே. வண்டியில் அப்படியே அலையணும். வெயில், பொல்யூஷனு, வண்டி வேறு தடதானு ஆயிடுது. ஷோரூமில் சர்வீஸ் கூட வேண்டியதானே? ஷோரூமில் மட்டும் விட வண்டியா தீட்டிடுவானுங்க. அது ஃபால்ட்டு, நாசு ஃபால்ட்டு, வால் ஃபால்ட்டு வச்சு 8500 ரூபா வச்சுருக்கான் பில்ல. ஆமாம், கையில் சுத்தமாக காசு இல்லை. மேனேஜர் வேறு கேட்டுட்டு எப்போ வரீங்க? சரிடா. 10,000 அனுப்பிச்சுனா மச்சி. வண்டியை ஷோரூம்லேருந்து எடுத்துருவேன். அப்படியாடா? என்னடா இப்படி கேட்டா? கொஞ்சம் செலவு ஜாஸ்தி மச்சி இந்த டைமில் போயிட்டு. எனக்கே சங்கடமாக தான் இருக்குது. சரி சரி மச்சான், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் பார்த்து செக் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுறேன். சேலரி வந்து ஃபஸ்ட்டு உனக்கு அனுப்பிச்சிடுறேன் மச்சான் காசை. சரிடா, நான் அனுப்பிச்சு விட்றேன். அப்படியே மச்சான். ஜிபே மச்சான் என் நம்பருக்கு அனுப்பிடுறியா? அனுப்பிச்சு விட்றேன் பாரு. சூப்பர் மச்சி. ஜே உன்னோட புது வீட்டுக்கு வாழ்த்துக்கள் மச்சி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகேடா, தேங்க் யூ. ஓகேடா, பைடா. பை பை. Game over.
ஒரு நிமிஷம் இவனா இருடா செகண்ட் கால் வருது பேசிட்டு வர இரு ஹலோ மச்சான் மதுசூதனன்றா தெரியுதுடா ஒரு 2000 ரூபா காசு வாங்கிட்டு எத்தனை வாட்டி கால் பண்ணுறேன் எடுக்க மாட்டேற இப்போ நீயா ஃபோன் பண்ணுற ஆமாம் மச்சான் தரணும்ல சாரி மச்சான் நிறையா பிரச்சனை மச்சான் பயங்கர கஷ்டத்தில் இருக்கேன்டா இப்போ கூட ஒய்ஃபை ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்ன ஆச்சுடா ஆமாம் மச்சான் லங்ஸில் பிரச்சனை ரொம்ப சீரியஸா இல்லை கொஞ்சம் நிறைய செலவாயிட்டு இருக்கு அதான் வீட்டில் நகையை அடகு வச்சுருக்கோம் மூட்டை எடுத்து அதை வித்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நகையை வைக்க போறியா ஆமாடா அது கொஞ்சம் மூட்டை எடுக்கணும் காசு தேவைப்படுது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நகையை மூட்டை எடுத்து விற்றுட்டு உன் பழைய பாக்கியும் சேர்த்து கொடுத்துட்றேன் மச்சான் என்ன சொல்கிற சரி நீ என்ன பண்ணுறன்னா நகையெல்லாம் வந்து அப்படி வித்துறாத என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடு உனக்கு எப்போ காசு கிடைக்குதோ அப்போ வந்து நீ நகையை வாங்கிக்க சரியா அதெல்லாம் வேணாம் மச்சான் இல்லை அதை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் நகையை மூட்டை எடுத்துடுறோம் எடுத்து விற்றுட்டு உனக்கு சேர வேண்டிய பழைய பாக்கியோடு சேர்த்து கொடுத்துட்றேன் எங்களுக்கும் கொஞ்சம் நிறைய காசு தேவைப்படுது புரியுது வேணும்னு பண்ணல மச்சான் ஒய்ஃபை பார்த்துக்கடா நான் பார்த்துக்கிறேன்டா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கொஞ்ச நேரத்தில் அனுப்பி விட்டுறேன் தேங்க்யூடா ஹலோ மச்சான் நான் தான் மச்சான் மதுசூதனன் சொல்கிறா மச்சான் ஒரு சின்ன ஹெல்ப்பு கொஞ்சம் காசு தேவைப்படுது எவ்வளோப்பா அது ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நல்லாயிருக்கும் 10,000 ரூபாவா சரி ஜிபே நம்பர் அனுப்பிச்சி விட்றியா இந்த நம்பர் தான் இல்லை வேணாம் ஜிபே வேணாம் நீ அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சி விடு உன் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு விட்றேன் ஜாலியாக செலவு பண்ணுறியா ஏய் காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லு இந்த நக்கல் மயிரெலாம் இங்கே வேணாம் என்ன டேய் நீ யார் எப்போ ஏற்பட்டாலுன்னு பசங்களாம் சொல்லிட்டாங்கடா என்கிட்ட நீ எப்படி என்னலாம் தெரியும் என்னடா என்ன அப்படிதானே நான் பொண்டாட்டி போலியை விட்டுட்டு நீ என்னண்ணா பண்ணுகிற எனக்கு தெரியாதுன்னு நினச்சினுக்கிறியா டேய் உனக்கு என்னடா உனக்கு எங்கடா ஆகுது போ நீட்டே காசு வாங்கலான்னு பார்த்துனுக்கிறேன் நான் அப்படிதான்டா என்னப்பா அப்படிதானா வரேன் இருடா நேரில் வரேன்டா அப்போ தெரியும்டா உனக்கு டேய் வா இங்கே தான் இருக்கா வா வரேன்டா வேடா எச்சப் தத்தி எப்ப பாரு வீட்லயே இருக்க வேண்டியது என்னதான் பண்ணுதோ தெரியல நான் தத்தியா நீ எப்படி புருஷ கத்தாரில் இருக்கான் போய் நான் மேலவான்னு கூப்பிடுறேன் என்னடா பேசுற புருக்கி நாயே அவ்வளவுதான் மரியாதை உனக்கு என் புருஷன் அங்கிருந்து எங்களுக்காக உழைச்சு கொட்டுறாருடா பின்ன என்ன உன்ன மாதிரி தருதலையாவா இருக்கிறாரு சித்து
மாட்டான் சார். காதில் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு நடந்துட்டு இருப்பான். அவன் பாட்டு கேட்டு பேசிகிட்டு இருப்பான், வீட்டுக்குள்ளே போவான், திரும்ப வெளில வருவான், திரும்ப வீட்டுக்குள்ளே போவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் கூடயோ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், கத்திக்கிட்டே இருப்பான். அப்புறம் இன்னொரு விஷயம். யோ சார் யாருன்னு பாரு. சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவான் சார் அவன். ஹலோ சார் வணக்கம் சார். யாரு? என் பேர் பவித்ரா, பிரியங்காவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். சொல்லுமா. என் அங்கிள் கிட்ட நம்பர் வாங்கி தான் சார் கூப்பிடுறேன். பிரியங்கா பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பேசணும் சார். நான் அவன் பேர் என்ன சொன்ன? மதுசூதனா? சார் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்காருமா. தம்பி தம்பி கபோர்டு எங்கே பாருக்கு? அப்பா ஊர்லேருந்து கால் பண்ணாரு. பணம் ஏதோ இருக்குன்னு சொன்னாரே கபோர்டில். இல்லை. எங்கே இருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் போனதில் உங்களுக்கு வருத்தமே இல்லையா? இதை பார், நான் அவனை போக சொன்னேன். நீயா வெறுட்டுன்னு கோவமாக கிளம்பிட்டு நான் ட்ராமா பண்ணிட்டுருக்கியா? நான் ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறேன்னா நீங்கள் வாங்கின 2 லோனை நான் கட்டிட்டு இருக்கிறேன். என்னோட கஷ்டம் உங்களுக்கு புரியவே புரியாதா? அதெல்லாம் பேசாத, நீ அதெல்லாம் பேசாத. பேசாம பழையபடி நீங்க வேலைக்கு போங்க. உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன், நான் பாப்பாவை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். ஏன் நீங்க மாற மாட்டீங்க? ப்ளீஸ் எங்களுக்காக மாறுங்க. என்னடி மாறணும்? ப்ளீஸ் இப்படிலாம் இருக்காதீங்க. நீங்க என்னவா மாறுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஆமா ஆமா அப்படிதான் அப்படிதான்டி. என்னப்ப நான் இருக்கிற நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும். அது உனக்குலாம் புரியாது. நான் எவ்வளோ கடனில் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. விட்டு போன என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா? இந்த பார், போத தொண்டை வரைக்கும் வந்துடுச்சு, பித்தம் தலைக்கு ஏறிக்குச்சு, பைத்தியமாயின்னு இருக்கேன் நான். புரியுதா உனக்கு? நான் என்ன ஆசைப்பட்டா பண்றேன்? செத்து அழிஞ்சாதான் இதுலேருந்து வெளில வர முடியும். அதுக்கு நான் தயாராகிட்டேன். இந்த ட்ராமா பண்ணுறது நிறுத்து. என்ன எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, சந்தோஷமா இரு. என் பொண்ணை பத்திரமா பார்த்து. ட்ராமா பண்ணாத. முடிஞ்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. யோ தலியா, நீங்க என்னவா மாறுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் செத்து அழிஞ்சாதான் இதுலேருந்து வெளில வர முடியும். அதுக்கு நான் தயாராகிட்டேன். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க சார். ஏய் ஏந்திர, முடிஞ்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. சொல்லுங்க சார். அந்த அம்மா வீட்டு பீரோவில் பணம்லாம் சேஃபாக இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க.
சொல்லுங்க சார். அதான் இருந்தாலும் மதுசூதனன் சார். ஃப்ளாட்ஸில் வச்சு அரெஸ்ட் பண்ணுவேன். ஆமாம் சார். அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணல? அதெல்லாம் இல்லை சார். சரி, என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு பார்த்து அனுப்பிச்சுடுங்க. ஓகே சார்.